ரீசெண்டா வந்து ஒரு ஹைவேஸ்ல வந்து திமுக கொடி கட்டின ஒரு கார்ல வந்து ஒரு குரூப் வந்து ஒரு பெண்கள் இருக்கிற ஒரு காரை வந்து சேஸ் பண்ணிட்டு போனாங்க. பல்லடத்துல ஒரு ரீசெண்டா நடந்துச்சு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர்த்த அடிச்சோ வெட்டியோ கொண்டுட்டாங்க. அப்படிங்கும்போது இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும்போது திமுகவோட வின்னபிலிட்டி வந்து மறுபடியும் வந்து குறைக்கதான் செய்யும். கொங்கு மண்டலத்துல குற்றம் பண்றவங்க இல்ல குற்றம் செய்யற தூண்டுறவங்களுக்கு எல்லாம் வந்து திமுக கொடி வந்து ஒரு ஒரு அடையாள அட்டையா அப்படின்னு வந்து எடப்பாடி வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவன் எப்படி இன்டர்வியூ கொடுக்கலாம்? அவங்க வந்து பிளான் பண்ணி போலீஸ் வந்து அவங்களா இன்டர்வியூ எடுத்து பண்ணிருக்காங்க. ஒரு கஸ்டடியில் இருக்கிறவன் வந்து நம்மள வந்து பார்க்கவே விட மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணுங்க வீட்டுல போயிட்டு பிரஸ் வந்து மைக் போடுறான். ஓகேங்களா? அவங்களோட அட்ரஸ் எப்படி பிரஸுக்கு தெரிஞ்சது? நாளைக்கு வந்து ஒருத்தன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கோ ஒரு இது பண்றதுக்கு பயப்படுவான்ல. நீ சொன்னாலும் நாளைக்கு உங்க வீட்டுல வந்து நின்றுவாங்கடா அப்படின்ட்டு. இது மாதிரி நியாயமா நடக்கல, டிஎம்கே அப்படி பண்ணிருக்குன்னு குற்றச்சாட்டு வைங்க, நான் பதில் சொல்றேன். வாக்காளர் காசு கொடுக்குறாங்கன்ட்டு சொல்றாங்களே. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இன்றைய நேர்காணல் நம்ம சந்திக்க இருக்கிறது அரசியல் விமர்சகர் திரு சிவா கந்தசாமி தான். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நடப்பு அரசியலை பத்தி விவாதிக்கிறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சிவா. வணக்கம். தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. எதனால நீங்க வேணா சொன்னீங்கன்னா அதுக்கான பதிலும் விளக்கமும் நான் கொடுக்குறேன். எடுத்துக்காட்டியே சொல்றேங்க. வேங்கவேல் நடந்து வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது 2 வருஷ காலம் வந்து இந்த கேஸுக்கு தேவையா அப்படின்ட்டு வந்து அப்படி ஒரு பார்வை இருக்குது. அதுவும் இல்லாம வந்து குற்றம் சாட்டினவங்களே வந்து குற்றவாளிகள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து திருமாவளவன் வந்து என்டர்ஸ் பண்றாரு. அப்படி இருக்கும்போது வந்து கூட்டணி கட்சியே வந்து சொல்லும்போது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா தான் தோணுது. சரி, அப்படி பார்க்க முடியாது. கூட்டணி கட்சியில திருமாவளவன் அவர்கள் சொல்றதுக்கான காரணங்கள் இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த 2 வருஷ காலதாமதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, 2 வருஷ காலதாமதம் ஏன் ஆச்சுன்னா, நிச்சயமா குற்றவாளி யாருன்னு 2 வருஷமா இவங்க கண்டுபிடிக்கல. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. அது ஏன்னா முதல்ல வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வையிலேயே விசாரணை போய்கிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு கட்டத்துல தெரிய வருது, மலம் கலக்கறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு தகவல் போயிடுச்சு, மலம் கலந்த தண்ணி எதுவும் குடிச்சிடாதீங்க யாரும் அப்படின்னு. எப்படி போச்சு, இது எப்படி போச்சு அப்படிங்கிற போலீஸ்க்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்குது. இது எப்படா போயிருக்குது இப்படி ஒரு மேட்டர் அப்படின்னு. அந்த இடத்துல இருந்து இது அப்படி ஒரே சமூகத்து மேல பார்க்காம பொதுவா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா லூப் கிடைச்சு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணி பேக்கப் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா ஆதாரத்தோடையும் வீடியோ ஆதாரம் இருக்கு, செல்ஃபி எடுத்த ஆதாரம் இருக்கு, ஆடியோ ஆதாரம் இருக்கு, கால் ரெக்கார்டிங் இருக்கு. எல்லா ஆதாரத்தோட தெளிவா குற்றவாளி யாருன்னு சொல்லியிருக்கேன். இந்த கேஸ்ல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் திருமாவளவன் அவர்களுக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது இவர் தான் பண்ணிருக்கணும், நிச்சயமா இவங்க பண்ணிருக்க முடியாதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு திருமாவளவன் யாருங்க? சரிங்க, திருமாவளவன் யாருன்னு கேக்குறீங்க. அவர் என்னங்கிறாரு, அவர் ஒன்னும் தப்பா சொல்லி கேஸ் வந்து சிபிஐ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது கேஸ் வந்து சிபிஐ கொடுக்கல தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து என்ன ஒரு நெருக்கடி இருக்குதான்னு நினைக்கிறீங்க? என்ன அவசியங்க இருக்கு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது வேங்க வேலை அப்படின்னு கேட்டப்ப திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, பொறுமையா கண்டுபிடிக்கட்டும், அது ஒண்ணும் இப்பவே அதாவது நீதி கிடைச்சா போதும், நீதி நாளைக்கே கிடைக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு பேசினவர் திருமாவளவன். சரிங்களா? அப்ப அவருக்கு வந்து என்ன தெரியுது, இது குற்றவாளி யாருன்னு சொல்லாம இருக்கிற நல்லதுங்கிற மாதிரி அவரு ஒரு பாணியில தான் பேசியிருக்காரு. சோ குற்றவாளியை காப்பாத்துற ஒரு இதுல ஒரு மோட்டிவ்ல நீங்க சிபிசிஐடிக்கு மாத்துங்க அதுக்கு மாத்துங்கன்னு சொன்னா அதை எல்லாமே தமிழக அரசு செவிசாய்க்கணும்னு என்ன இருக்கு? சரி, அப்படியே எடுத்துக்கலாமே. தாவேக தலைவர் விஜய் பார்த்து வந்து டிஎம்கே வந்து பயந்ததா ஒரு பேச்சு மடி விடுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப காமெடியா இருக்கு. ஏங்க நேத்து எப்படி என்னமோ சொல்லுவாங்களே, நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலான்னு தான் விஜய். அரசியலை பொறுத்தவரையிலும் பெரிய நடிகர், மிகப்பெரிய அரசியல் பட்டாளங்க, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. அரசியல் அவர் யாரு? ஜீரோ தான். அரசியல் டிஎம்கே யாரு? நான் ஏதோ ஒரு ரீசன்ட் பேட்டியில் ஏதோ ஒண்ணுல பார்த்தேன்னு நினைக்கிறேன். இவர் போஸ் வெங்கட் அவர்கள் பேசியிருந்தாரு. அதாவது அரசியல்னு வரும்போது உதயநிதி எங்கேயோ இருக்காரு, அவரு கூட கம்பேர் பண்றதுக்கு விஜய் யாருங்க? சினிமான்னு வரும்போது விஜய் எங்கேயோ இருக்காரு, அவரு கூட கம்பேர் பண்றதுக்கு உதயநிதி யாருங்க? இவ்வளவுதாங்க அப்படின்னு அவர் சிம்பிளா ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அந்த பதில் தான் இங்கேயும் நான் சொல்ல விரும்புறேன். அது தாவேகாவை பார்த்து டிஎம்கே பயந்ததுங்கிறதெல்லாம் ரொம்ப காமெடியான ஒரு விஷயமா இருக்கு. ஈரோடு இடைத்தேர்தல் வந்து அதிமுக இருந்து முக்கியமா அதிமுக, பாஜக, பாமக போன்ற தேமுதிக உள்ளிட்ட எல்லா கட்சியும் வந்து புறக்கணிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது சீமான் மட்டும் அங்க நின்று இருக்காரு. ஓகேங்களா? அவங்க சொன்ன காரணம் என்னன்னா வந்து அரசியல் எலெக்ஷன் வந்து முறைப்படி நடக்காது. போன டைமே வந்து பட்டி ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த டைம் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால வந்து நாங்க புறக்கணிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு இடைத்தேர்தல் வந்து நியாயமான முறையில தான் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நியாயமான முறையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தேர்தல் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. அது நியாயமான முறையில் தான் நடக்கும். அதுல என்ன தப்பு, என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ பாத்தீங்கன்னா பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சது. அதுல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு அதான் அந்த ஓட்டிங் மிஷின்ல வந்து 100% சார்ஜ் இருந்தது என்னும் போது அது எப்படி இருந்ததுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து காங்கிரஸ் சைடு இருந்து எழுப்பப்பட்டது. அதுக்கே அந்த பதிலும் சொல்லல. அந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு வைங்க. இது மாதிரி நியாயமா நடக்கல, டிஎம்கே அப்படி பண்ணிருக்குன்னு குற்றச்சாட்டு வைங்க, நான் பதில் சொல்றேன். வாக்காளர் காசு கொடுக்குறாங்கன்ட்டு சொல்றாங்களே, வாக்காளர் காசு கொடுத்திருந்தா எல்லாரும் புடிச்சிருப்பாங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லையே. கொங்கு மண்டலத்துல வந்து திமுக வந்து வீக்கா இருக்குங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ரீசெண்ட் கம்பேரிட்டிவ்லி ரீசெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ல அப்படித்தான் இருந்திருக்குது. அதிமுக ஆட்சி இழந்தாலும் கொங்கு மண்டலத்தை எப்ப கைப்பற்றிருக்காங்க? எடுத்துக்காட்டுக்கு போன எலெக்ஷனே வச்சுக்கலாம். ஒரு 50 தொகுதிக்கு மேல வந்து கொங்கு மண்டலத்தில் மட்டுமே ஜெயிச்சாங்க, 50 தொகுதி ஆட்ட. அப்படி இருக்கும்போது வந்து பல்லடத்துல ஒரு ரீசெண்டா நடந்துச்சு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர்த்த அடிச்சோ வெட்டியை கொண்டுட்டாங்க. அப்படி இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும்போது திமுகவோட வின்னபிலிட்டி வந்து மறுபடியும் வந்து குறைக்கதான் செய்யும் கொங்கு மண்டலத்துல. இல்ல அப்படி இல்ல, கரெக்ட் தான். அது வந்து என்னன்னா, கொங்கு மண்டலத்துல திமுகவுடைய கை கொஞ்சம் ஓங்கி இல்ல அப்படிங்கிறது உண்மைதான். கொஞ்சம் அதிமுகவோட கை ஓங்கி இருக்குதுன்னா, ஆனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ட ப்ரோக்ரஸ் இருக்கு. டிஎம்கேவோட ப்ரோக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் சென்னையில அதிமுகவோட ப்ரோக்ரஸே இல்ல? ஏன்னா அதிமுக வந்து திமுக கோட்டைனா கோட்டை அப்படி இருக்குது. அவங்க பில் பண்ணி வச்சிருக்காங்க பாரு. அப்படி ஒண்ணும் பில் பண்ணி வைக்கல. அதுக்கு காரணம் ஸ்ட்ராங்கான தலைமை இல்ல, அப்படி இப்படி நிறைய காரணங்களால கோட்டையா இருந்தது, அதிமுகவுடைய கோட்டையா இருந்த கொங்கு மண்டலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே போகுது. சோ இன்னி வர எதிர்வர 2026 தேர்தல் இன்னும் கொஞ்சம் ஏறும் கண்டிப்பா. அது கோட்டையா மாறிடுமானா தெரியாது. பட் அவங்களோட அதிமுகவுடைய கோட்டையாவும் இருக்காதுங்கிறது தான் 2026 தேர்தல் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். 26 எலெக்ஷன்ல இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. ஏன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து நம்ம அடுத்த 5 வருஷம் முடிச்சுட்டு எலெக்ஷனுக்கு போகும்போது நிறைய வந்து அதிருப்தி வந்து மக்களிடத்துல இருக்கும். அதிருப்தி இருந்தா கூட வந்து அது ஓட்டுல வந்து கன்வெர்ட் ஆகாது. சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு உடம்போட தலை மாதிரி. சட்டம் ஒழுங்கு வந்து நீங்க கரெக்டா வந்து இது பண்ணலீங்கன்னா வந்து அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ல பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது 5 வருஷம் ஒரு அதிருப்தியோட வந்து அந்த பேக்கேஜோட வந்து எலெக்ஷனுக்குள்ள போறாங்க திமுக. இது போன்ற நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜா சேர்ந்துகிட்டே வரும்ல. புரியுது. ஒன்றுபட்ட அதிமுக, ஒரு தாவேகா, இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 கட்சி கூட்டணி சேர்ந்து வந்து அதிமுக வந்து எலெக்ஷன்ல சந்திக்கும் போது கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கல்ல. இல்ல அப்படி நீங்க வந்து கரெக்ட். இப்போ இவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்ல முடியாதே. சட்ட ஒழுங்கு வந்து டோட்டலா குற்றங்களே நடக்காம தடுக்க முடியாது. அது வந்து அப்படி தடுக்கணும். குற்றங்கள் நடந்த பிறகு இது எடுக்கிறது இல்ல, குற்றம் தடுக்காம அதுதான் வந்து நடக்காமே தடுக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி பாசிபிலிட்டி இல்ல. ஏன்னா இப்ப வந்து நான் தான் சொல்றேனே, நிறைய நேர்காணல் உங்ககிட்ட கூட இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். போதை கலாச்சாரம் அதிகமாகி போச்சு. போதை கலாச்சாரம் இந்தியாவிலேயே அதிகமாகி போச்சு. சோ அதனாலயே நிறைய தப்புகள் நடக்குது. தன்னை மறந்து பண்ணிடுறாங்க. சோ என்ன பண்ண முடியும்? அதுக்கான ஏன் இப்போ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணா கூட ஜெயில்னு சொல்லி முதலமைச்சர் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லையா? அதெல்லாம் ஈவ்டிசிங்க, சாதாரணமா கடந்து போற கேஸ். பொண்ணை ஃபாலோ பண்றது சைட் அடிக்கிற மாதிரி. ஆனா அதை இப்ப இவர் வந்து ஸ்ட்ராங்கா அப்படி ஃபாலோ பண்ணாலே சிறை தண்டனைன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு பெரிய பக்கபலமா தான். நல்லா சொன்னீங்க. சட்டம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இப்ப நிறைய வந்து அதுக்கான இதெல்லாம் வந்து தண்டனையில எச்சு பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க என்ன இது இருக்குன்னா, ரியாலிட்டி என்ன இருக்குன்னா, சட்டம் நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. பட் நீங்க கேஸ் போட மாட்டேங்கிறீங்களே. ரீசெண்டா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டே சொல்றேன். ரீசெண்டா வந்து ஒரு ஹைவேஸ்ல வந்து திமுக கொடி கட்டின ஒரு கார்ல வந்து ஒரு குரூப் வந்து ஒரு பெண்கள் இருக்கிற ஒரு காரை வந்து சேஸ் பண்ணிட்டு போனாங்க. அது நாளடைவில் வந்து என்ன ஆகி போச்சு, அவங்க வந்து ஒரு திமுக காரரே கிடையாது, அவரோட மாமா வந்து அதிமுக, அப்படி இப்படிலாம் வந்து ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. என்னன்னா குற்றம் பண்றவங்க இல்ல குற்றம் செய்யற தூண்டுறவங்களுக்கு எல்லாம் வந்து திமுக கொடி வந்து ஒரு அடையாள அட்டையா அப்படின்னு வந்து எடப்பாடி வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. எடப்பாடி அவர்களோட அறிக்கையை நானும் பார்த்தேன். அதாவது திமுக ஆட்சி வந்தா திமுக கொடி எல்லாரும் கார்ல குத்திக்கிறதும், இது அதிமுக ஆட்சி வந்தா அதிமுக கொடி எல்லாரும் கார்ல, இதெல்லாம் நார்மல். அதாவது வந்துங்க என்ன சொல்றது, கொடி கட்டி இருக்கிறவங்க தப்பு பண்றதுக்கெல்லாம் திமுக எப்படி பொறுப்பாக முடியாது. போட்டோ எடுக்கிற மாதிரி தான். நான் உதயநிதியோட போட்டோ எடுத்திருக்கேன். இல்ல நான் சொல்லி எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. அதுல கேஸ் போடல, நடவடிக்கை எடுக்கல இல்ல. அதுல அந்த கார்ல இருந்தவரே பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்க வந்து இந்த டோல்ல வந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த கொடியை கட்டி. ஒரு நிமிஷம் சாரி ஃபார் இன்டரப்ஷன். கரெக்ட், நீங்க சொன்னீங்கல்ல கொடி கட்டி இருந்தவரே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவன் எப்படி இன்டர்வியூ கொடுக்கலாம்? அவங்க வந்து பிளான் பண்ணி போலீஸ் வந்து அவங்களா இன்டர்வியூ எடுத்து பண்ணிருக்காங்க. ஒரு கஸ்டடியில் இருக்கிறவன் வந்து நம்மள வந்து பார்க்கவே விட மாட்டாங்க. அவனை வந்து ஒரு பக்கம் வந்து மூவ் பண்றாங்க, ஒரு டீ வாங்கி கொடுக்குறாங்கன்னா கிட்ட யாரும் போயிட முடியாது. பிரஸ்ல இருந்து ஒரு 10 போலீஸ் சுத்தி இருப்பாங்க. எனக்கு கஸ்டடியில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன ஆனாலும் போலீஸ் தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது வந்து அது லைட்டிங் வச்சு ஒரு காருக்குள்ள வச்சு ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்து போடுறான்னா, அப்ப போலீஸ் வந்து அவங்க வேலை செய்யல, திமுக வந்து சாதகமா இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தா பொதுமக்கள் பயப்படுவான்ல.
ஒரு திமுக கொடி கட்டிட்டு வந்து ஒருத்த வந்து ஒரு தப்பு பண்ணா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இல்லங்க போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு correct. பேச்சு இருக்குல்ல. இல்ல அது நீங்க சொல்றது புரியுது. கஸ்டடியில் இருக்கிறவனே இன்டர்வியூ எடுக்க முடியாது, அதெல்லாம் புரியுது. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவன் அக்யூஸ்ட் இல்ல. அவன் அக்யூஸ்ட் இல்ல. அங்க என்ன நடந்ததுங்கிறதுக்கான 2 தரப்பான வாதத்தையும் நம்ம பார்க்கணும். ஒண்ணு என்ன சொல்லப்படுது, பொண்ணுங்களை துரத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னொன்னு ஹிட் அண்ட் ரன்னும் சொல்லப்படுது. அடிச்சுட்டு இந்த பொண்ணுங்க வந்துட்டாங்க, அதனாலதான் இது அந்த சம்பவம் நடந்தது. அதாவது பெண்கள் எல்லாத்தையும் தப்பா சொல்றாங்கிற மாதிரியான கண்ணோட்டத்துல பாத்துறாதீங்க. அந்த சம்பவம் நடந்தது நைட் 12 1 மணி மாதிரி இருக்கு. ஏன்னா பாருங்க, சென்னையில சுத்தமா ஒருத்தர் இல்ல, வீதி அவ்வளவு காலியா இருக்கு. 1 மணிக்கு பொண்ணுங்க எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருப்பாங்க சொல்லுங்க? எங்க வேணா போயிருக்கலாங்க. எங்க போயிருப்பாங்க? பொண்ணுங்க 4 பேர் இருக்காங்க. மீறி போனா பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. ஏன் ஊருக்கு போயிட்டு என்ன வந்துருக்கலாம். ஊருக்கு போயிட்டு வந்திருக்கலாம்? எப்படி 4 பொண்ணுங்க ஊருக்கு போய் இல்லங்க, இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி என்ன? 4 பொண்ணுங்கள் மட்டும் இல்லையாங்க, கூட வந்து 2 பசங்க இருந்தாங்க. இருந்தாங்க சின்ன பசங்க இருந்தாங்க. சின்ன பசங்க என்ன குழந்தை இல்லங்க அவங்க. இல்லைங்க, 18 மேஜர் ஆகாத பசங்க 2 பேர் இருந்தாங்க. அதுதான் சொல்றேன் கேளுங்க. இங்க வந்து என்னன்னா, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து பார்ட்டிக்கே போயிட்டு வந்தா துரத்தலாம் இவங்க, அது பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல வரல. தவறுதான். ஆனா அங்க இன்னும் இருதரப்பு வாதம் நம்ம கேட்கணும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அங்க என்ன நடந்து நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உடனே மத்த எல்லாரும் இதை கேஸ் ஆக்கும்போது, இதுதான் அந்த அதாவது என்ன பிரச்சனை, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத தலைமை எடுத்து பேசாம கொடி கட்டி இருக்காங்கிறத எல்லாரும் எடுத்து பேசும்போது, இதுக்கு இவங்க சைடு இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு திமுக சைடு இருந்து அந்த இன்டர்வியூ எடுத்திருக்கலாம். அது வந்து சட்டப்படி அது வந்து இது இல்லைனாலும் மக்களுக்கான ஒரு விளக்கமா பண்ணலாம்னு அவங்க நினைச்சு பண்ணிருக்கலாம். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாப்படி தப்பு தான். ஆனா இன்னொரு 1 வருஷத்துல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி பண்ணும் தானே, அதிமுகவா இருந்தாலும் பண்ணி. இதுல இன்னொரு கேள்வியும் இருக்குது கேட்கறதுக்கு. என்னன்னா, அந்த சம்பவம் நடந்துருச்சு. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணுங்க வீட்டுல போயிட்டு பிரஸ் வந்து மைக் போடுறான். ஓகேங்களா? அவங்களோட அட்ரஸ் எப்படி பிரஸுக்கு தெரிஞ்சது? அப்ப வந்து போலீஸ் தான் கொடுத்திருக்காங்க அந்த அட்ரஸ. ஏங்க, தப்பு பண்ணவன் வீட்டுல போய் நீ மைக் போடுறதுன்னு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டிருந்தா ஒரு நியாயம் இருக்குது. நீங்க விக்டிம் வீட்லயே போயிட்டு நீங்க மைக் போடுறீங்கன்னா, நாளைக்கு வந்து இருங்க முடிச்சிடுறேன். நாளைக்கு வந்து ஒருத்த வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கோ ஒரு இது பண்றதுக்கோ பயப்படுவான்ல. நீ சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுல வந்து நின்றுவாங்கடா அப்படின்ட்டு. இல்லங்க, என்ன நடந்ததுன்னு அதாவது ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி கிடையாது, சரிங்களா? ஒரு நியூஸ் தெரிஞ்சு போய் இப்ப தீயா பரவிடுது. அது வந்து உடனே போலீஸ் தான் சொல்லியிருக்கணும்னு கூட இல்ல. எப்படி வேணாலும் தெரியலாம். எப்படி ஏன்னா பிரஸ் வந்துங்க அப்படியே கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்கான், சரிங்களா? அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஆள் வச்சிருக்கான். ஒரு டீ குடுக்குற பையனா வந்து போலீஸ் பாத்துட்டு இருக்கிறத கேட்டு ஒருத்தன் பிரஸ் கிட்ட சொல்லி அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சிருக்க கூடாதா? இதுக்கு பாசிபிலிட்டி இல்லையா? மீடியா எவ்வளவோ இதாகி போச்சு. ஒரு போலீஸ் பேசிட்டு இருக்கிற ஒரு போனை ஒருத்தன் ட்ரேஸ் பண்ணிருக்க கூடாதா? அவன் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்க கூடாதா? அவன் அதை வந்து இது பண்ணிருக்க கூடாதா? என்ன சொல்றது, இதை போனத்தை ஹேக் பண்ணிருக்க கூடாதா? நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உடனே நீங்க போலீஸ் மேல குற்றம் சொன்னீங்கன்னா ஓகேங்க. இது எது நடந்திருந்தாலும் அது போலீஸோட தப்பு தானே. போலீஸ் இதை எடுத்துக்கணும். அதான் தப்பு சரி பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு தப்பு நடந்துரும், அதுக்கப்புறம் இதுல சரி பண்ற. நீங்க எடுத்துக்காட்டுக்கு இதை எடுத்துங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் எடுத்துங்க. அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? அதுதாங்க டெக்னிக்கல் வேர்ல்டுல அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் லீக் ஆகுறது ஒரு பிரச்சனையா? அது ஈஸியா பண்ணிடுறாங்க. அது ஒரு தனி மனிதனோட தவறால ஒட்டுமொத்த காவல்துறை, அதாவது நமக்காக உழைக்கிற காவல்துறை அதிகாரிகளை தவறு சொல்றதுல எனக்கு மிகப்பெரிய எப்படி சொல்ற ஒரு மாற்று கருத்து உண்டு. இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து உங்க போனோட டீடைல்ஸ் எத்தனை பேர் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி தானே. கரெக்டுங்க, நீங்க சொல்றீங்க. ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்ப வந்து ஒட்டுமொத்த காவல்துறை வந்து நீங்க பிளேம் பண்ண முடியாதுன்ட்டு. இப்படி ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது இல்ல, ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்குல்ல. ஒவ்வொன்னா தீர்வு கண்டுகிட்டு தானே இருக்கும். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே நீங்க முன்வைக்கிற மாதிரியே இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைனால திமுக வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, இந்த கொங்கு மண்டலத்துல திமுக ஸ்ட்ராங்கா இல்ல, இது எல்லாத்துக்குமான பதிலா இந்த இடைத்தேர்தலோட ரிசல்ட் இருக்கும்ல. பாருங்க, இடைத்தேர்தலோட ரிசல்ட் நாங்க மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல டிஎம்கே ஜெயிக்கும். அப்படி இல்லைன்னா அப்புறம் கேளுங்க, நான் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றேன். சரிங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இடைத்தேர்தல் மட்டும் நான் ஒரு அளவுகளை எடுத்துக்க மாட்டேன். 2026 பார்த்துட்டு வந்து திமுக நல்லாட்சி கொடுத்துருக்காங்களா என்னன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். நிச்சயமா. அது வரைக்கும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.